வணக்கம் மக்களே, வணக்கம். இதான் நம்ம சேனலோட முதல் டிராவல் வீடியோ. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எந்த டிராவல் வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, ஆனைப்புக்கம் நன்னீர் தாலுக்காவுக்கு ஒரு சின்ன கிராமத்துக்கு பிரபலமான கோவில் ஆனைப்புக்கம் சுந்தரேஸ்வரர் அபியாம்பிகை கோவில். இங்கே போய் பார்த்தீங்கன்னா என்னென்ன விசேஷமாக இருக்குது பார்ப்போம். உண்மை சொன்னால் அந்த இருக்குன்னு ஃபேமஸான கோவிலாக கிடையாது. ஒரு சில பேர் கடவுள் நன்னீரத்தில் இருக்கிறது மட்டும்தான் தெரிஞ்சுக்கா. ஆனால் இந்த தேவை வீடியோ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நம்ம இதை பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த கோவில் பெச்சுடி பெற்று ஸ்ரீ சுந்தரேஸ்வர அபியாம்பிகை கோவில். பார்த்தீங்கன்னா சாய்பாபா சன்னடியாவே இருக்குது. அது பின்ன ஹைலைட்டான வச்சு இருக்காது, நான் அப்புறமா சொல்கிறேன். பார்த்தீங்க இங்கே நிறைய விஷயம் இருக்கு. ஹைலைட்டாக ஐயட்டுங்க இதாங்க அந்த ஹைலைட்டான விஷயம். இது பார்த்தீங்கன்னா ஒரு அழகியான சிவலோக மரம்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை பார்த்தீங்கன்னா ஒரு பூ ஒன்று இருக்கும், அதோடு பார்த்தா சிவலிங்கம் ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா கோவிலாக அமைச்சிருக்காங்க. ஏன்னா நான் நவராத்திரி தனித்து இருக்கேன். இதான் பார்த்து முதல் நாள் ஆரம்பம், அதுக்காக தான் பார்த்துருக்கு முதல் நாளே வந்து இருக்கேன். டேட்டு உற்சவம் செம்மையாக இருக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இங்கே பார்த்து கோரு பார்த்து இது இருக்க பார்த்துக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா இன்னொரு முருகன், அதாவது பால தண்டாயுத பாணி பழனி முருகன்னு சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கு, அதாவது உள்ளே பார்த்தீங்கன்னா சிலையாக இருக்கும். அதாவது நிறையா திருமூர்த்திகள் அந்த மாதிரி சிலையாக இருக்கும். ரொம்ப முக்கியமாக அதாவது பூட்டியாக வச்சுருக்காங்க. அதாவது ஃபெஸ்டிவல் டைட்டில் தான் திறப்பாங்கன்னு நினைக்கிறேன். சிவன் சன்னடி நான் இந்த மாதிரி இது பார்த்தேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ராக்கு வாய், அதான் முக்கியமாக சின்ன போட்டு வைக்கிறதுக்காக லாக் பண்ணி வைக்க. பார்த்தீங்கன்னா எதுக்கு பார்த்து சாமி கிட்ட கை மாயிச்சேன்னேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும் கோவில் வீடியோ இருக்க அனுமதி இல்லைன்னு. இங்கே அனுமதி இருக்குது, ஆனால் பார்த்து இருக்குது எனக்கு பார்த்து மனசு செய்யல சாமி இருக்குது ஒன்று. அதாவது நீங்கள் பார்த்து இருக்குது கோவில் பார்த்து இருக்க வேணா நான் பார்த்து கேட்டுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா முதல் பார்த்துக்கு இட்டாலா விநாயகர்னு முதல் இருக்காரு. இங்கே ஒன்று அப்போ உள்ளே ஒன்று பார்த்துருப்பீங்க. இதை பார்த்தீங்கன்னா தட்சணாமூர்த்தி ஒருத்தவங்க இருக்காங்க, செம்மையாக்கு. இதாக பார்த்தீங்கன்னா சிவன் கோபுரம் செம்மையாக்கு. இது லட்சுமி தேவி அவர்கள். இது மற்ற இதுக்கான இது பார்க்க நல்லா இருக்கு. முருகர் இருக்காரு. பார்த்தீங்கன்னா துர்கை இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சண்டிகேஸ்வரர். அடுத்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா அம்பா சன்னதி ஒரு கோபுரம் செம்மையாக்கு. இதை பார்த்தீங்கன்னா சப்ப மலர்கள் வையவர் அப்போ பார்த்து ரொம்ப நவக சன்னங்கள். அது இன்னொரு அப்போ இது சூரியன் பகவான் நிறைய இருக்கு. அடுத்த இது பார்ப்போம். இதை பார்த்தீங்கன்னா சீடு பட்டு சாய்பாபா வைப்பாரு, அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை வைக்க வட்டுக்கு இது வைப்பாங்க, அதே நெருப்பு கொளுத்தி இது பண்ணுவாங்க. இது ஒரு முக்கியமான இது. சரி, ஓகே, நம்ம முக்கியமான மேட்டரை பார்த்துக்காமா. இதோ பாருங்க, ரொம்ப 1000 வருஷத்து ரொம்ப பழமையான மரம். இதை பார்த்தா இதாக நான் சொல்லுவேன் அந்த பூக்கள். இதாக பார்த்தீங்கன்னா அந்த சிவலிங்க பூ உள்ளே லிங்கத்துக்கான. ஆனால் இது உள்ள பார்த்தீங்கன்னா வேற ஒரு பூ லிங்கம் இருக்கும், அது ரொம்ப ஸ்பெஷலானு சொல்லலாம். உரிமை மரத்துக்கு எந்த இதுவாக மற்ற தீனி போடுவாங்க ஒரு நம்பிக்கையாக சொல்லுவாங்க.
உங்களுக்கு இது பார்த்து எனக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்த கோவில் சிறப்பம்சம், அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஊரை பார்த்தீங்கன்னா பெச்சிவல், இந்த கோவில் ஒரு சில பெச்சிவல் கிராண்டாக கொண்டாடுவாங்க. அதாவது இப்போ இருக்க நவராத்திரி அப்போ அந்த தீம் இது. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் டீமீடியா தாங்க ரொம்ப விசேஷம். அதாவது அந்த வாயம் இங்கே பக்கத்தில் தான் இருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் நான் காமிக்க மாட்டேன். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு இருக்கேன். தப்பு பிடிச்சினா பார்த்து லைக் அண்ட் ஷேர் பண்ணிங்க. கமெண்ட் பிடிச்சா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்பி நான் இன்னொரு வீடியோ பார்க்குறேன்.